கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்லூர்ங்கிற கிராமத்துல ஒரு அந்தி சாயும் நேரத்துல செல்வியும் முத்துப்பாண்டியும் குடங்களை இடுப்பில் சுமந்து ஆற்றை நோக்கி நடந்து வருகிறார்கள். அது சொரி முத்துப்பாண்டி, உங்க வீட்டுக்காரரு நேத்து சந்தைக்கு போனாரே, மொச்சக்காயாவது வித்துச்சா இல்ல போன தடவை மாதிரி கமிஷன் கடைக்காரங்கிட்ட ஏமாந்துட்டு வந்தாரா? அதை எங்க கேக்குறீங்க? அவர்கிட்ட புத்திய சொல்லி அனுப்புறதுக்குள்ள எனக்கு உசுறு போயிருது. மனுஷன் பச்சை புள்ளையாட்டம் நின்னுட்டு வராரு. அதை விடுங்க, உங்க அக்கா மக கல்யாணம் நின்னு போச்சாமே, ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருக்குதே. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேற வேலை இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் நிக்கல. நாங்க தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். சரி, சீக்கிரம் நட, பொழுது சாஞ்சா ஆத்துல ஆளு அரவர இருக்காது. இருவரும் ஆற்று மணலில் இறங்கி தண்ணீருக்குள் நுழைகிறார்கள். ஏய் முத்துப்பாண்டி, நில்லு, அங்க பாரு, மணல்ல என்னமோ மினுங்குது. செல்வி குனிந்து தண்ணீருக்குள் கைவிட்டு ஒரு தங்க வரையலை எடுக்கிறாள். அது ஈரத்தில் சூரிய வெளிச்சத்தில் ஜொலிக்கிறது. ஆத்தாடி, இது தங்க வளையலவா? நல்ல கனமா இருக்குதே. யாரு தொலைச்சாங்கன்னு தெரியலையே. ஏன் ராசிதான் ராசி, இன்னைக்கு எனக்கு யோகா அடிச்சிருச்சு. ஏய் செல்வி, அது இங்க குடு. அது என்னோட வளையல்டி. அது என்னது, உன்னோடதா? இவ்ளோ நேரம் இல்லாத வளையல் இப்போ திடீர்னு உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஏய் ஒளராத, காலையில துணி துவைக்க வந்தப்போ கழண்டு விழுந்திருக்கும் போல. நான் தேடிட்டு இருந்தேன், குடி என்கிட்ட. ஆடங்கப்பா, பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா? காலையில நீ ஆத்துக்கே வரலன்னு உன் மாமியாரு தெருவுல சொல்லிட்டு தெரியுது. இதுல நீ வளையல தொலைச்சியாக்கும்? எங்க மாமியாருக்கு அறிவில்ல, எனக்கு இருக்கு. அது ஏன் வளையல் தான். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது உன் பரம்பரை குணமாச்சே, இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஏய், வார்த்தைய அளந்து பேசு. ஆத்துல கடந்தத நான் எடுத்தேன், அது எனக்கு தான் சொந்தம். இதுல சொந்தம் கொண்டாடுற ஒன்ன பார்த்தா நரி மாதிரி தெரியுது. யார பார்த்து நரின்னு சொல்ற? கையில வளையல் கிடைச்ச உடனே உனக்கு திமிரி ஏறிடுச்சா? இது ஊரு பஞ்சாயத்துக்கு போனா மானம் கப்பல் ஏறிடும், பாத்துக்கோ. போகட்டும்டி, யாரு திருட்டு புத்தி கொண்டவன்னு ஊருக்கே தெரியட்டும். ஆத்துல கிடந்த பொருளை என்னோடதுன்னு அப்பட்டமா போய் சொல்றியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? மனசாட்சிய பத்தி நீ பேசாத. இதோ பாரு, மரியாதையா வளையலை ஏங்கிட்டு குடுத்துரு, இல்லனா உன் கொண்டைய பிடிச்சு ஆத்து தண்ணியிலேயே முக்கிடுவேன். தொட்டு பாருடி பாப்போம். கைய வச்ச கை வளையல் மாதிரி வளைஞ்சு போயிரும், ஜாக்கிரதை. இருவரும் ஆக்ரோஷமாக ஒருவரையொருவர் முறைக்கிறார்கள். செல்வி வளையலை இறுக்கமாக பற்றிக்கொள்கிறாள். செல்வியும் முத்துப்பாண்டியும் ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆளுக்கொரு பக்கமாக தள்ளி நடந்து வருகிறார்கள். இருவர் முகத்திலும் ஆத்திரம் கொப்பளிக்கிறது. கிராமத்து மந்தைக்கருகே செல்வியின் மகன் பாண்டியும் முத்துப்பாண்டியின் மகள் மல்லியும் ஒன்றாக சேர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஏய் பாண்டி, அங்க என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு? இங்க வாடா முதல்ல. மல்லி, இங்க வாடி. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கண்டவங்க கூடயும் சகவாசம் வைக்காதன்னு. அறிவிருக்கா உனக்கு? பிள்ளைகள் இருவரும் பயந்து போய் விளையாட்டை நிறுத்திவிட்டு ஓடி வருகிறார்கள். பாண்டி, இனிமே அவ மகளோட சேர்ந்து விளையாடுறத பார்த்தேன், உன் காலை ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன், ஜாக்கிரதை. திருட்டு புத்தி உள்ளவங்க கூட சேர்ந்தா உனக்கும் அதே புத்தி தான் வரும். யார பாத்துடி திருட்டு புத்தின்னு சொல்ற? அடுத்தவங்க பொருளை அமுக்க பாக்குற அல்ப புத்தி உனக்கு. பொய் சொல்றதுல உன்னை அடிச்சுக்க ஊர்லயே ஆள் இல்ல. பொடிப்போ புழுகு மூட்டை. பாருடா பாண்டி, ஊர்ல இல்லாத புது பழக்கமா இருக்கு. ஆத்துல கிடந்த பொருளை தன்னோடதுன்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பொய் மூட்டையை அவுத்து விடுறா இந்த பேராசக்காரி. இவ கூட எல்லாம் நீ பேசவே கூடாது. மல்லி, இவளை பார்த்தாலே ஒதுங்கி நில்லு. மத்தவங்க பொருளை அபகரிக்கிறதுல இவங்க பரம்பரையே கில்லாடி. நீ இவங்க கூட விளையாடினா உன் கையில இருக்கிறதையும் பிடுங்கிட்டு போயிருவாங்க. ஏன் அம்மா சண்டை போடுறீங்க? நாங்க 2 பேரும் ஒன்னாதானே விளையாடிட்டு இருந்தோம். மூடிட்டு வாடா. அவ ஒரு மனுஷியா? வாய் திறந்தாலே பொய்யும் பித்தலாட்டமும் தான் வரும். உத்தமி மாதிரி வேஷம் போடுறா. ஆமாடி, நான் வேஷம் போடுறேன். நீ என்னவோ பத்தினி தெய்வம் மாதிரி பேசாத. அந்த வளையல வச்சு நீ என்ன கோபுரம் கட்ட போறேன்னு நானும் பாக்குறேன்டி, பேராசை பிடிச்சவளே. இருவரும் எதிரெதிர் திசையில் தங்கள் பிள்ளைகளை தரதரவென இழுத்து கொண்டு போகிறார்கள். அந்த பிஞ்சு குழந்தைகள் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் ஏக்கத்துடன் பார்த்தபடி பிரிகிறார்கள். பாண்டியும் மல்லியும் மைதானத்தின் ஒரு கோடியில் அமர்ந்திருக்கிறார்கள். சோகம் அவர்கள் முகத்தில் தெரிகிறது. நிலா துள்ளி குதித்து ஓடி வருகிறாள். ஏய் பாண்டி, மல்லி, என்னாச்சு? பெல் அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு, விளையாட வரல? இங்க என்ன சோக கீதம் வாசிச்சிட்டு இருக்கீங்க?
இருவரும் பதில் பேசாமல் நிலாவை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொள்கிறார்கள். ஏய், என்னன்னு சொல்லுங்கப்பா. சனிக்கிழமை உங்க 2 பேர் வீட்டுக்கும் வந்து விளையாடிட்டு போனப்ப கூட 3 பேரும் எவ்ளோ சந்தோஷமா இருந்தோம். இப்போ என்னாச்சு? நிலா, நீ விளையாடிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே எங்க அம்மாவும் மல்லி அம்மாவும் ஆத்துக்கு போனாங்க. ஆனா வரும்போது 2 பேரும் ஜென்ம விரோதி மாதிரி சண்டை போட்டுட்டே வந்தாங்க. எதுக்கு? தண்ணி பிடிக்கிறதுலயா சண்டையா, இல்ல வேற எதுவுமா? ஆமா நிலா, ஆத்துல ஏதோ ஒரு நகையை எடுத்தாங்களா, அது என்னோடதுன்னு எங்க அம்மா சொல்ல, இல்ல அது என்னோடதுன்னு பாண்டி அம்மா சொல்ல 2 பேருக்கும் பெரிய வாய்ச்சண்டை ஆயிடுச்சு. எங்க அம்மாவும் விடல நிலா. ஊரே கூடி நிக்கிற அளவுக்கு திட்டிட்டாங்க. இப்போ மல்லி கூட பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா என் மேல சத்தியம் வாங்காத குறையா சொல்லிருச்சு. அவ ஒரு பேராசக்காரி. அவ பொண்ணு கூட விளையாடாதன்னு என்ன மிரட்டி வச்சிருக்கு. எங்க வீட்லயும் அதே கதை தான். அந்த அத்தைக்கு திருட்டு பூத்தேன்னு எங்க அம்மா சொல்லுது. இப்போ எங்கள பேச விடாம பிரிச்சு வச்சுட்டாங்க நிலா. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு நகையால இவ்ளோ பெரிய சண்டையா? சரி விடுங்க, உங்க அம்மாங்க சண்டை போட்டா உங்களுக்கு என்ன? நாம 3 பேரும் எப்பவும் போல ஒன்னா இருப்போம். முடியல நிலா, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இன்னைக்கு சாயங்காலம் ஊர் மந்தையில பஞ்சாயத்து கூட போறாங்க. அங்க என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. சரி விடு, எல்லாம் சரியாயிடும். இப்போ வாங்க விளையாடலாம். உங்க அம்மாங்க சண்டை போட்டா அதுக்காக நாம ஏன் பேசாம இருக்கணும்? வாங்க விளையாடுவோம். நிலா அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்கிறாள். கலகல என்று புன்னகை பூத்து குழந்தைகளின் காலடிகள், சோகத்தின் நடுவிலும் சிரிப்பு சத்தம். மாலை நேரம். மந்தை மரத்தடியில் ஊர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஊர் மக்களும் பள்ளிக்கூடம் முடிந்து வந்த பாண்டி, மல்லி ஆகியோரும் கூட்டத்தின் ஓரத்தில் நிற்கிறார்கள். செல்வியும் முத்துப்பாண்டியும் ஆவேசமாக ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இது தர்மமா? நான் தொலைச்ச நகையை எடுத்துக்கிட்டு இவ என்னோடதுன்னு பொய் சொல்றா. திருட்டு புத்திய இவ எங்கூட்டு வாசல்ல வந்து காட்டுறா. யார பாத்துடி திருடின்னு சொல்ற? ஆத்து மணல்ல நான் கண்டெடுத்தேன். அது எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். உன் நகையா இருந்தா உன் கையில இல்லாம ஏண்டி ஆத்துல கடந்துச்சு? பேராசைக்கு ஒரு அளவு வேண்டாமா? சுமாருங்க 2 பேரும். சரி, அந்த நகையை காட்டுங்க. செல்வி தன் இடுப்பில் முடிந்து வைத்திருந்த அந்த வளையலை எடுத்து காண்பிக்கிறாள். அது அந்தி சூரிய வெளிச்சத்தில் தங்கம் போல தகதகவென மின்னுகிறது. அப்போது கூட்டத்தை விலக்கிக் கொண்டு நிலா ஓடி வருகிறாள். பாண்டி, மல்லி, எங்கடா இருக்கீங்க? விளையாட கூப்பிட்டா வராம இங்க என்ன பண்றீங்க? கூட்டத்தின் நடுவே செல்வியின் கையில் மின்னும் வளையலை பார்த்த நிலா சட்டென ஒரு நிமிடம் திகைத்து நிற்கிறாள். பின்பு சாதாரணமாக பேசுகிறாள். ஏய், இது என்னோட வளையல் இல்ல. இது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அத்தை? பஞ்சாயத்தை அப்படியே நிசப்தமாகிறது. செல்வியும் முத்துப்பாண்டியும் பேச்சற்று நிற்கிறார்கள். நிலா பாப்பா, என்ன சொல்ற? இது உன்னோடதா? ஆமா தாத்தா, இது என்னோடதுதான். இதோ பாருங்க, அதே மாதிரி இன்னொரு வளையல் என்கிட்ட இருக்கு. சனிக்கிழமை பாண்டி வீட்ல விளையாடிட்டு ஆத்துல கை கால் கழுவும் போது கழண்டு விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்லதான் காணாம போயிருக்குன்னு நான் வீட்ல தேடிட்டே இருந்தேன். நிலா அந்த வளையலை வாங்கி சாதாரணமாக தன் கையில் போட்டுக்கொள்கிறாள். அங்கிருந்த பெரியவர்களுக்கும் மக்களுக்கும் தூக்கி வாரி போடுகிறது. அத்தை, இந்த வளையலுக்காகவா சண்டை போட்டுக்கிட்டீங்க? இதுக்காக பாண்டியும் மல்லியும் பள்ளிக்கூடத்துல பேசாம அழுதுட்டு இருந்தாங்க. இந்தாங்க, ஒரு வளையலை நீங்க வச்சுக்கோங்க, இன்னொன்னு முத்துப்பாண்டியத்தை வச்சுக்கிட்டோம். இதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதால பாண்டி மல்லியும் என் கூட விளையாட வரமாட்டேங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஆளுக்கு ஒரு வளையல் கிடைச்சிருச்சுல்ல, இனிமே சண்டை போடாதீங்க. நாங்க போய் சந்தோஷமா விளையாட போறோம். டே பாண்டி, மல்லி, 2 பேரும் இன்னும் எதுக்கு இங்க மும்முன்னு நின்னுட்டு இருக்கீங்க? உங்க அம்மாங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு வளையல் கிடைச்சிருச்சு. இனி உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்க, நாம போய் விளையாடுவோம். நிலா இருவரையும் கூப்பிட்டு கொண்டு போகிறாள். ஊர் தலைவரும் கிராம மக்களும் செல்வியும் முத்துப்பாண்டியும் உட்பட அனைவரும் திகைத்து போய் நிற்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதே அவர்களுக்கு புரியவில்லை. பாப்பா, நீ பாட்டுக்கு 2 வளையலையும் ஆளுக்கு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போயிட்டியே. உங்க அம்மா உன்னை திட்டமாட்டாங்களா? ஐயோ, அப்படிதான் தாத்தா நானும் நினைச்சு பயந்துகிட்டே அம்மா கிட்ட வளையல் தொலைஞ்சு போனத சொன்னேன். அப்புறமா தான் அம்மா சொன்னாங்க, அந்த வளையல் தங்கம் இல்ல, கவரிங்னு சொன்னாங்க. டவுன்ல அப்பா வாங்கிட்டு வந்தாராம்.
பாக்குறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்குமா, ஆனா அது தங்கம் இல்ல, கவரிங்னு அம்மா சொன்னாங்க. 3 குழந்தைகளும் சந்தோஷமாக விளையாட சென்று விடுகிறார்கள். ஊர் பஞ்சாயத்து சலசலத்து கொண்டே கலைகிறது. செல்வியும் முத்துப்பாண்டியும் அவமானத்தில் தலைகுனிந்து நின்றார்கள். ஒருவர் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தயங்கி நின்றார்கள். என்ன நண்பர்களே, பாத்தீங்களா? ஒரு வளையலுக்காக சண்டை போட்டுக்கிட்ட எங்க அம்மாக்களை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் ஷேர் மறக்காம பண்ணிடுங்க. அடுத்து என்ன மாதிரி கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.